அன்னைக்கு சத்திரத்துல கண்டவங்க கிட்ட வாய் வலிக்க கத்த விட்டான். இன்னைக்கு தெரு தெருவா கால்கெடுக்க ஓட விட்டான். சின்ன வயசுலயே நான் ஓட்டப்பந்தயத்துல கடைசியா வருவேன். அடடே, இன்னமா சௌக்கியமா? எப்படிக்குது உடம்பு? யோ, யாரையா நீங்க? எதுக்காக உங்களை கலாட்டா பண்றீங்க? டே மாறி, எவனோ ஒரு சோமாரி என்னமோ கேள்வி கேட்டுக்கிட்டு என்னன்னு பதில் சொல்லிக்க. என்ன நைனா நம்மள பார்த்து கேள்வி கேட்டுக்கு நிக்கிற? ஒழுங்கா உன் வைய பாத்துக்கிட்டு போ, இல்ல கீச்சிடுவேன். என் வழியா? இதுதான் என் வழி.
நான் சொன்னது போல ரவுடிங்க மாதிரி ஆக்ட் பண்ணி எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல. வரேன் சார். ஓகே, see you. ரொம்ப தேங்க்ஸ். நல்ல சமயத்துல வந்து எங்களை காப்பாத்துனீங்க. இட்ஸ் ஆல் ரைட். தெருவு இப்படிதான் பொறிக்க பசங்க பெருகிட்டானுங்க. நல்லவங்க இப்பெல்லாம் தெருவுல நடமாடவும் முடியல. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நானே உங்களை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறேன். உங்களுக்கே சார் வீண் சிரமம். இதுல என்ன சிரமம்? I'll be happy. Please come. உட்காருங்க. எங்க பெரியப்பா அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். பெரியப்பா, பெரியப்பா, பெரியப்பா. வாங்க. வணக்கம். வணக்கம். அட உட்காருப்பா, உட்காருப்பா. நான் என்ன பாயும் புலியா? அன்னைக்கு என்ன பார்த்து அப்படி ஓடினேன், இன்னைக்கு என்ன பார்த்து இப்படி ஓட பாக்குற. உட்காருப்பா. பழச மன்னிச்சிட்டீங்களான்னு? மன்னிக்கிறதா? நான் அதை மறந்துட்டேன்பா. ஓ, தேங்க்யூ சார். உங்களுக்கு இவரை முன்னாடியே தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியுமா? அவ மானத்துக்கு இன்னைக்கு சார் தான் பொறுப்பு. அவமானத்துக்கா? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? நான் என்னப்பா கேட்டுட்டேன்? அவ மானத்துக்கான்னு கேட்டேன். சார் தான் தடி பசங்க கிட்ட இருந்து அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. அப்படியா? ஏன்பா, போன வருஷம் ஒரு பொய் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். நிஜ கல்யாணம் எப்போ? பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா சார், பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏம்மா, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வலையில மாட்டுதான்னு பாத்துட்டு இருக்கேன். எப்படி தெரியுது? மாட்டிக்கும் தான் நினைக்கிறேன் பெரியப்பா. என்னப்பா அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல, அவங்க பெரியப்பான்னு கூப்பிட்ட உடனே எனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு. அப்படியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்பெல்லாம் என்ன யாரு பெரியப்பான்னு கூப்பிட்டாலும் எனக்கு புல்லே அடிக்கிறது இல்லப்பா. ஒரு வேடிக்கை பாத்தியா? நீ கல்யாணத்துக்காக ஒரு நல்ல பொண்ணா தேடிக்கிட்டு இருக்க. நான் ஒரு நல்ல பொண்ணு வீட்லயே வச்சுக்கிட்டு 2 வருஷமா கல்யாணத்துக்கு பையனை தேடுறேன். ஒரு பையன் மாட்ட மாட்டேங்கிறான். என்னப்பா? இதான் எங்க அட்ரஸ். மாட்டிக்கிச்சு பெரியப்பா. என்னது பையன் நம்ம காலம் அமைச்சிட்டு இருக்கான்? ஒருவேளை நம்மளே நமக்கு ஏதாவது பிளான் போட்டுக்கிட்டு இருக்கானா? காலை அமைக்க விட்டு காக்கா பிடிச்சாவது கல்யாண மேட்டரை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சா கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு இந்த அப்பா. என்னன்னு கேட்கலாமா? வேணும்னா அவனே கேட்கட்டுமே. அவரு கேட்கலன்னு நாமும் பேசாம இருந்துட்டா நம்ம கல்யாணம் நடந்த மாதிரி தான். இன்னும் ஏன்டா பேசாம இருக்க? பேசண்டா. என்னடா சொன்ன? ராஸ்கல், அப்படியே அடாபடா போட்டு பேசுறேன். ஐயோ, நான் உங்களை சொல்லப்பா, எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். அதான பார்த்தேன். ஆமா, என்ன விஷயம்? இன்னைக்கு ஒண்ணு ஊர் சுத்தலையா? இனிமே ஊர் சுத்துறதா இல்ல, எனக்கு பொறுப்பு வந்துருச்சு. பொறுப்பு வந்துருச்சா? ஆமா, இன்னைக்கு வெளியே எவனும் மாட்டலையா? என்ன முட்டாளாக்குறதா முடிவு பண்ணிட்ட போல் இருக்கு. நோனோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல டாடி. நீங்களே எவ்வளவு நாளைக்கு தான் இந்த பிசினஸ் அது இதுன்னு தனியா கஷ்டப்படுவீங்க? உங்களுக்கு கூட மாட உதவியா இருக்கிறதா நான் நேத்திக்கே டிசைட் பண்ணிட்டேன். வெரி குட், வெரி குட். பரவாயில்லையே, உனக்கு இவ்வளவு சீக்கிரம் பொறுப்பு வந்துருச்சே. நான் உங்க புள்ள இல்லையா டாடி? அப்ப நாளைக்கே வந்து எல்லா பொறுப்பையும் ஏத்துக்க. ஓகே, இப்ப நான் ஆபீஸ் பொறுப்பை ஏத்துக்கிட்டேன். அப்புறம் என்ன, இந்த பார்ட்டிங்க கிட்ட எல்லாம் புத்திசாலித்தனமா பேசி கான்ட்ராக்டை நமக்கு சாதகமா முடிச்சுக்கணும். சரி, முடிச்சிடுறேன். அப்புறம் வேற வேற. ஓ, நீ அதை சொல்றியா? அதேதான். அப்பா, இப்போ அது புரிஞ்சுக்கிட்டாரு. அது ரொம்ப சிம்பிள்ரா. ஆமா டாடி, அவ ரொம்ப ரொம்ப சிம்பிளா அழகா அடக்கமா இருக்கா. நீங்க பாத்தீங்க உடனே ஓகே சொல்லுவீங்க. என்னடா சொல்ற? இந்த ஆபீஸ் பொறுப்பை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கல்யாணம், காட்சி, குழந்தை குட்டி இதெல்லாம் இருக்க, அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்க்கணும் இல்லையா? அடடே, நீ அங்க போயிட்டியா?
மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற ஐடியாவுல தான் கம்பெனியை மேனேஜ் பண்றேன் அப்படின்னு சொன்னியா? வர வர நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க டாடி. சரி, உடனே ஒரு பொண்ணை பார்க்க ஏற்பாடு பண்ணிடுவோம். நான் பார்த்துட்டேன். ஓஹோ, ஒரு செட்டப்போட தான் வந்திருக்கியா? அப்ப சரி, நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த பொண்ணா? என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு. நல்லா யோசனை பண்ணி தானே இந்த முடிவுக்கு வந்திருக்க. நாளைக்கு அந்த பொண்ணை என்னையும் முட்டாளாக்கிட போற. இது என் வாழ்க்கை பிரச்சனைப்பா. இதுல போய் நான் விளையாடுவேனா யாரையும் நான் முட்டாளாக்க மாட்டேன். அப்ப நீ முட்டாளாகிறதா முடிவு பண்ணிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. என் லைஃப் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சா அவதான் எனக்கு வைஃபா வரணும். சரி, எனக்கு மட்டும் பேர குழந்தைகளை கொஞ்சம் ஆசை இல்லையா என்ன? அவங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்க. நாளைக்கு அவங்க பெரியப்பா உங்களை பார்க்க வரப்போறாரு. அப்படியா? நேரம் நல்லா இருந்து நமக்கும் ஒத்து வந்துச்சுன்னா கான்ட்ராக்ட் முடிச்சுங்க. 3 ரூபாயா? ஓஎஸ். வீடு தேடி வர லட்சுமிய ஏன் வேண்டாங்க? ஓகே. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. என்ன வேணும்? நான் தான் கிருஷ்ணன். உங்க பையன் பாபு விஷயமா பேச வந்திருக்கேன். அப்படியா? பாபுவை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? போன ஏப்ரல் 1ஆம் தேதி உங்க பையன் மூலமா தானே நானே எங்க ஏரியாவில் பிரபல ஆனேன். அவன் பொய்யா பத்திரிகை அடிச்சு ஒரு கல்யாணத்தை நடத்தினானே, அந்த சத்திரத்துக்கு நான் தான் மேனேஜர். அப்படியா? ஆனா நான் அது சம்பந்தமா பேச வரல. என் தம்பி பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருப்பா. அவளுக்கு உங்க பையனை பார்க்கலாம்னு வந்தேன். பாபு சொன்ன ஆளு இவர்தானா? சம்பந்தம் பேச வந்திருக்கீங்களா? ஆமா சார். சும்மா சொல்லக்கூடாது. உங்க பையன் ரொம்ப புத்திசாலி. ஆனா பாருங்க, எங்க பொண்ணு அதை விட புத்திசாலி. அப்படின்னா முதல்ல பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். இதுதான் என் அட்ரஸ். நீங்க நாளைக்கே உங்க பையனையும் கூட்டிக்கிட்டு பொண்ணை பார்க்க வந்துருங்க. நான் வரேன். ஒரு நிமிஷம். பொண்ணு உங்களுக்கு என்ன உறவு? எங்க அண்ணன் பொண்ணு. உள்ள வந்தப்போ தம்பி பொண்ணுன்னு சொன்னாரு, போகும்போது அண்ணன் பொண்ணுன்னு சொல்லிட்டு போறாரு. அண்ணன் பொண்ணா தம்பி பொண்ணா? இவர்தான் உங்க அண்ணன் நடேசனா? தம்பி தம்பி தம்பி. ஆமா, அந்த சந்தேகம் தீர்ந்து போச்சே. அது நாங்க 2 பேரும் எட்ட குழந்தைங்க. அவன் தான் முதல்ல பிறந்தான், நான் 2வது. ஆனா கருவில உருவானதுல நான் தான் முதல்ல. அதனால அண்ணன், அவன் தம்பி. இது என் தங்கச்சி பையன், கண்ணன்னு பேரு. நான் சாரோட ஃபேமிலி ஃப்ரெண்டு சொக்கலிங்கம். ஆமா, பொண்ணுங்க? இவர்தாம்மா மாப்பிள்ளையோட அப்பா, மிஸ்டர் தனிகாச்சலம். நமஸ்காரம். என் பேர் அனுராதா. PUC வரைக்கும் படிச்சிருக்கேன். எனக்கு நல்லா சமைக்க தெரியும், பழக தெரியும், ஆடவும் தெரியும், பாடவும் தெரியும். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். என்ன சாப்பிடுறீங்க? கூல் ட்ரிங்க்ஸ், காஃபி? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கடா. அப்ப கல்யாணத்தை இம்மிடியா வச்சிடலாம். எனக்கு அவரை பிடிச்சிருக்காரு கேட்கவே இல்லையே. ஓ சாரி, கேட்க மறந்துட்டேன். உனக்கு பிடிச்சிருக்காமா? மறக்க முடியாத அளவுக்கு பிடிச்சிருக்கேன். தேங்க்யூ. The pleasure is mine. சரி, அப்போ இந்த கல்யாணத்தை எப்போ எப்படி? மிஸ்டர் கிருஷ்ணன், இந்த கல்யாண செலவு முழுக்க என்னுடைய. அது எப்படி? பெண் வீட்டுக்காரங்க தானே. ஓ நோ நோ, இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்படி நீங்க பிடிவாதமா இருந்தா அனுராதாவை நான் ஏன் பொண்ணா ஏத்துக்கிறேன். பாபு உங்க பையனா நினைச்சுங்க. சரி, உங்க இஷ்டம். ஆனா சத்திரத்தை மட்டும் நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன் சத்திரம் தான். உங்க சத்திரமா? ரொம்ப சீப்பா இருக்குமே. அப்படி சொல்லக்கூடாது. கல்யாண செலவு உங்களுதுன்னு இந்த ஒரு சந்தோஷத்தையாவது எங்களுக்கு விட்டு தரணும். அப்ப சரி. ஓகே, நாங்க புறப்படுறோம். See you. See you. I will see you.